அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்வரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நார்மலாக இருக்கேன் சார். இன்று காலை பரபரப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது ஒரு பெரிய பரபரப்பை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் தாவேகா திமுக இரு தரப்பினரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சில தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த போராட்டம் பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது தாவேகா அரசு, எப்படி எதிர்கொள்ளப் போகிறது திமுக என்ற ஒரு கேள்வி இல்லை. இது ஒரு வகையான ப்ரொமோஷன் தான் சார். இது ஒரு வகையான ப்ரொமோஷன் தான். ஏன்னா கடந்த காலத்தில் இவங்களுக்கெல்லாம் வரலாறுல வந்து திரும்பி பார்க்கணும். அந்த பார்வை இந்த தாவேகா அரசுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. முதல்ல இந்த கைது நடவடிக்கைன்றது இது உள்ளபடியே அவர் பேசுனது தவறு. அது அருவருக்கு தகுந்த வார்த்தை. இது ஆபாச வார்த்தையை தாண்டி அருவருக்கிற வார்த்தை தான். அதை பேசியிருக்கக்கூடாது. சரி. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசியல் களம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது சகஜமாயிடுச்சு. இப்போ முதலமைச்சர் சொன்னார் நல்லா வந்துடும் வாயிலன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், என்ன டேஷுக்குன்னு சொன்னார். இதெல்லாம் ரொம்ப புலமையான வார்த்தையா சார்? இதெல்லாம் நல்ல வார்த்தையா? இதெல்லாம் கூட ஒரு வகையான இரட்டை அர்த்தம், ஆபாசத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். இப்போது சீமான் அவர்கள் குறித்து தம்பி லயலாமணி, அதுவும் இன்றைக்கி அவரை தம்பின்லாம் சொல்ல முடியாது, அவர் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர். அவர் சீமான் சாமான்னு சொல்லி பேசினார். அவருக்கு அடுத்த ஒரு வாரத்தில் ஒரு ப்ரொமோஷனே கொடுத்தாங்க இவங்க. அப்போது இந்த இடத்துல நான் நியாயம் கற்பிக்கலை. அவர் பேசுனது தவறு. நீங்கள் கைது நடவடிக்கை கூட நீங்கள் எடுங்க. ஆனால் அதுக்கான முறைகள் ஏன் பின்பற்றலைன்னு நான் கேட்குறேன். அது முறைகள் இருக்குல்ல, கைது செய்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல சார். நீங்கள் முதல்ல ஒரு சம்மன் கொடுங்க. அந்த சம்மனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வழக்குக்காக உங்களை நாங்கள் விசாரணை செய்ய வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சம்மன் கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கைது நடவடிக்கை கண்டிப்பாக நீங்கள் கைது நடவடிக்கை எடுங்க. ஆனால் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. ஒரு சம்மன் கொடுத்து நீங்கள் விசாரணைக்கு வர சொல்லுங்கள். அதுக்கப்புறம் விசாரணையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் என்ன விளக்கம் தராருன்னு. ஏன்னா இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் தண்டிக்கப்பட முடியுமான்னு கேட்டால் எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க காலங்காலமாக அப்படி தான் டபுள் மீனிங்கில் பேசுகிறதுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதை நான் இந்த நோக்கத்தில் பேசினேன், நீங்கள் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக சரி எஸ்கேப் ஆகிடுவாங்கன்றதுனாலே சட்டத்திலேருந்து அவங்க தப்பிச்சுடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்க முடியாதுல்ல. அப்போ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் தான், கைது நடவடிக்கை எடுக்கணும் தான். ஆனால் அந்த கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் முறையான நீங்கள் போலீஸை குவிக்கிறீங்க, உடனே தூக்கிடுறீங்கன்னா இது சாதாரண மக்கள்கிட்ட நீங்கள் பண்ணுறது, சாதாரண மக்களையும் நீங்கள் பண்ணக்கூடாது. முறையாக சம்மன் கொடுத்து விசாரணை பண்ணணும் தான். ஆனால் நீங்கள் சம்மன் கொடுத்தாலே அடுத்தது இவங்க ஆன்டி ஸ்பெஷல் பெயில் போயிடுவாங்க, அப்போ தப்பிச்சுடுவாங்கிறதுக்காக தான் நீங்கள் உடனே ராத்திரி கைது பண்ணுறது. கடந்த காலத்தில் நம்ம நிறைய இது போன்ற கைதுகள் பார்த்துருக்கோம். கலைஞர் ஜெயலலிதா கைதை பார்த்துருக்குறோம், கலைஞர் கைதை பார்த்துருக்குறோம். ஸோ அரசியல் கட்சி தலைவருடைய கைது நம்ம பார்த்துருக்குறோமே கடந்த காலத்தில். அது அமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும், இப்படி நிறைய பார்த்துருக்குறோம். அதனால் எனக்கு இந்த இது கேட்டினா இது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதை சொல்லுவாங்களே சில நேரத்தில் சொல்லுவாங்க, இந்த பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி உதாரணம். கலைஞர் பார்த்திங்கன்னா பழி வாங்கிறதுக்காக இவங்க கைது செய்து ரிவெஞ்சுக்காக தான் கைது செய்தாங்க. ஏன்னா இவங்களை எந்த சிறையில் கைது பண்ணி வச்சாங்களே ஜெயலலிதாவை, அதே சிறையில் அதே ரூமில் கலைஞரை கைது பண்ணி வைக்கணுன்றது இவங்க திட்டம். ஆட்சி மாற்றம் வந்தவுடனே அந்த வேலையை செஞ்சாங்க. அதே மாதிரி கைது செய்து கொண்டு போய் வேப்பேரி ஸ்டேஷனில் உட்கார வச்சாங்க ரோட்டில். அதுக்கப்புறம் அதே சிறையில் கொண்டு போய் அடைச்சாங்க. பிரைம் மினிஸ்டர்லேருந்து உள்துறை அமைச்சர் சென்ட்ரல்லேருந்து ஃபோன் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கால் கூட அவங்க எடுக்கவே இல்லை, அப்படி இருந்துச்சு. ஆனால் மறுநாள் பார்த்திங்கன்னா இது அந்த அரசுக்கே ஒரு அவமானமான ஒரு இதுவாகிடுச்சு. கைது செய்யப்பட்டு அந்த ஜட்ஜு கூட பார்த்திங்கன்னா ஏன் இப்படி வயசானவர்கள் நடுராத்திரியில் போய் கைது பண்ணோம்,
அவர் தான் ஓடக்கூடியவரா அப்படின்லாம் சில கேள்விலாம் கேட்டாங்க. கலைஞர் கைதில் இதெல்லாம் நடந்து, கலைஞர் சைட்லேயும் அந்த சைடில் கைது செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்கான சில வீடியோலாம் போட்டு கொலை பண்ணுறாங்கப்பான்னு சொல்லிட்டு கத்தி ஒரு குப்பாடு போட்டது, இதை வந்து நம்ப வச்சாங்க மக்களை. மறுநாள் மக்கள் எல்லாரும் கேட்டால் ஐயோ பாவம் வந்து ஒரு மனுஷனை வந்து இப்படியா வயசான மனுஷனை வந்து பண்ணுறது, அதெல்லாம் வந்து அதாவது ஜெயலலிதா வந்து பயங்கரமாக வந்து வசைபாட வந்து மக்களே வசைபாடக்கூடிய அளவுக்கு சன் டிவி அன்றைக்கி வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுது. சரிங்களா? ஸோ அதனால் இது ஏற்கனவே ஒரு பாடம் இருக்குது. இது வந்து சில நேரங்களில் வந்து பேக் ஃபயர் ஆகிடும். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னடிச்சா என்ன, இந்த அரசுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 90 நாட்களில் வந்து இவ்வளோ வேகம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. கலைஞர் கைது செய்யப்பட்டிருக்கார். யாருடைய ஆட்சியில்? எம்ஜிஆர் ஆட்சியில் கலைஞர் வந்து கைது செய்து சீருடையெல்லாம் கொடுத்தாங்க கலைஞருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரசு, இந்த திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கைது செய்யப்படலை, ஆனால் கைது செய்திருக்கிறாரு கலைஞரை. அப்போ ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, கலைஞரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் மாறி நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அவமானமாக ஐயோ நம்மளை கைது பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட்டிங்காக ஃபீல் பண்ணுற அந்த கட்சிகள் கிடையாது. இது ஒரு வகையான வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டானிக் மாதிரி அந்த தொண்டர்கள்லாம் உஷ்ணப்படுத்தி வைக்கிறது. பார்த்தீங்களா என்னை கைது பண்ணும்போது எப்படி நடந்தது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைது நடவடிக்கை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டீனாக வந்து பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, தொடர்ச்சியாக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்கள். அதை வந்து இவங்க பண்ணிகிட்டே வராங்க. நீங்கள் இப்போது மணிகண்டன் இதில் வந்து கைது பண்ணீங்க, எம்எல்ஏ வந்து கைது பண்ணாங்க. அது கைது பண்ணும்போது மக்கள்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லவே இல்லை. காரணம் கேட்டால் அவர் பேசுனது வீடியோவை பார்த்தோம். விழா எலும்பு உடைப்புன்றது உச்சபட்சமான வார்த்தை. பட் இந்த வார்த்தை வந்து ஆபாசமான வார்த்தை தான். அது ஒரு செகண்டில் அவர் வந்து பேசிட்டார். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆக்ரோஷம் வரவே இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் பேசக்கூடிய அந்த நயம் கீழே இருந்து த்ரீஷான்னு சொல்ல அதுக்கப்புறம் அவர் வந்து இதை பேசும்போது அறுவருக்கு தகுந்த வார்த்தை தான், ஆபாச வார்த்தை தான். ஆனால் இது கடந்த காலத்தில் இவங்க பேசாததா? பேசியிருக்காங்க. ஏன் இதே எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சசிகலா காலில் விட போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வேலை உள்ளே போயிட்டா அப்படின்லாம் பேசினார்ல. ஸோ கடந்த காலத்தில் நிறைய வந்து இவங்க பேசியிருக்காங்க. இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொட்டீன், இது பழக்கப்பட்டது தான். பட் நீங்கள் அதிகாரத்தை வச்சு நீங்கள் கைது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு முடிவாயிடுச்சுன்னு சொன்னால் அதை முறையாக செஞ்சிடணும். முறை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு வீக் கேஸ் ஆகிடுச்சு. வீக் கேஸ் தான். ஏன்னா அவங்க எஸ்கேப் டைரெக்டாக ஆபாசமாக வரல, ஆபாசம் அறுவருக்கு தகுந்த வார்த்தை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அதை அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி அதில் நீங்கள் லாக் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கே போனால் கூட என்னங்க சொன்னார்னு கேட்டால் நீங்கள் என்ன விளக்குவீங்க? நான் தண்ணியை பற்றி தாங்க பேசினேன், அவங்களுக்கு வேறு ஏதோ கவனத்தில் இருக்கிறாங்க, அப்படி ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைது நடவடிக்கை சரி, ஆனால் அதை எடுத்து அந்த முறையான நடவடிக்கை வந்து எடுக்காமல் வந்து அவசர கதியில் வந்து பண்ணி கடைசியில் இது ஒரு பேக் ஃபயர் ஆன மாதிரி தான் ஆயிடுச்சு. சார், ஆனால் திமுக காரனை தொட்டுப்பார், செந்தில் பாலாஜியை தொட்டுப்பாருன்னெலாம் சொல்லுவாங்க. உதயநிதி மேலே கை வச்சிட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இதில் என்ன சார் கை வச்சு என்ன பண்ணிட்டீங்க? நான் கை வச்சு என்ன பண்ணிட்டீங்க? நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். கை வச்சு வச்சுருந்தேன் சார். இந்த கை வச்சு அவமானகரமான கேஸாக பார்க்க முடியாதா சார்? இது நல்லா ஒன்று புரிஞ்சுங்க சார். இங்கே சமீப காலத்தில் எதுவுமே உங்களுக்கு அவமானமாக தெரியல சார். சார் நீங்கள் என்ன சார் ஆர்எஸ் பாரதிலாம் சட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்தவர், ஜெயலலிதா வந்து தனி நீதிமன்றத்தில் நடக்க விட்டதில் பெரும் பங்கு ஆர்எஸ் பாரதிக்கு இருக்குது. அவர் இன்றைக்கி பேசுகிறாரு, நாங்கள் திரிஷாவை தெருவாக பேசுவோம், நாங்கள் தினமும் திரிஷாவை பற்றி பேசுவோன்றாரு. எங்கே போயிருக்கு அரசியல்? தமிழ்நாடு அரசியல் நான் கேட்குறேன். தமிழ்நாடு அரசியல் எங்கே போயிருக்கு? ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டான்னு பேசுகிறாரு. முன்னாள் முதலமைச்சரை நாங்கள் வந்து கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு பேசுகிறாரு. மொத்தமாக அரசியல் தளர்ந்தாந்து போயிருக்குதுன்னு நான் வருத்தப்பட்டுக்கிறேன், கவலைப்பட்டுக்கிறேன். இங்கே அசிங்க அவமானத்தை பற்றி பேசினிக்கிறேன். அவனுக்காவது மான ஈனத்தோடு இருக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக நான் சொல்கிறேன். சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். யாருக்கும் இங்கே எதை பற்றி அசிங்க அவமானம் வந்து இங்கே சார்பு நிலையில் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. இதே வந்து லைலாமணி வந்து சீமான் சாமான்னு பேசுகிறான். அதை யாராவது கண்டிச்சாங்களா இப்படி பேசக்கூடாதுன்ட்டு? ஒரு வாரத்தில் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு பாடல்கள் கழகத்தில் கேட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் சால்வ் தூக்கின்னு போயிடுவாங்க. யாரே நீங்கள் வேறு ஒன்று எங்கே இருக்கிறீங்க சார்? நீங்கள் சார் கட்சிக்காரர்கள் பேசுகிறதுக்கும் எதிர்கட்சி தலைவர் வந்து தன்னோட தகுதிக்கு மீறி பேசிட்டாரோ சார்? இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள், இது இன்றைக்கி நடக்கிற விஷயம் கிடையாது. இது நீங்கள் கலைஞர், நீங்கள் உங்களுக்குலாம் இது புதுசு தம்பி. கலைஞருடைய பின்னோக்கி நீங்கள் போனீங்கன்னா தெரியும். 89 நீங்களாம் இப்போ பிறந்திருக்க மாட்டீங்க. 89 90களில் வந்து சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் இதே காலகட்டம். பட்ஜெட் உரையை தூக்கி கலைஞர் முகத்தில் வீசுகிறாங்க.
அதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா வந்து அரசியல் வந்து விலகிற மாதிரி அப்போ தான் அவங்க உள்ளே நுழைஞ்சி ஒரே இதுவாகிட்டுருக்கு. அப்போ எம்ஜிஆர் இறந்த பிறகு அப்போ ஜெயலலிதா வந்து அரசியல் வந்து விலகிற மாதிரி வந்து ஒரு அவங்க கையொப்பமிட்டு ஒரு கடிதம் வந்து எந்த சூழ்நிலையில் கையெழுத்திட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க வந்து கையெழுத்திட்டு நான் அரசியல் வந்து பொது வாழ்க்கையிலேருந்து நான் விலகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கடிதத்தை வெளியிட்ட மாதிரியும் அவங்க விலகிற மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து புயலை கிளப்புதுன்னு கேட்டால் அந்த மாதிரி லெட்டர் நான் எழுதவே இல்லை, அப்படி நான் இது வந்து கையெழுத்தே போலியானதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து வாதம் பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க, வாக்குவாதம் ஏற்படுது. அப்போ தான் வந்து கேட்டால் பட்ஜெட் உரையை தூக்கி முகத்தில் தூக்கி வீசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி கலைஞர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. கலைஞர் வந்து அந்த டைமில் வந்து மைக்கை மூடி ஏதோ ஒரு வார்த்தை வந்து அவர் சொன்னபோது அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து பதிவேற்றம் ஆகலை பிரிண்ட் மீடியாவில். ஆனால் அந்த வார்த்தை என்னன்னு பேசப்பட்டதுன்னா அந்த டைமில் பேசப்பட்டதுன்னா இவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது இதுக்கு பதில் வந்து நீ சோபன பாபிட்ட போய் கேளுன்னு சொல்லி கலைஞர் சொன்னதாக ஒரு தகவல் வந்து பரவச்சு. ஆனால் பிரிண்ட் மீடியாவில் பதிவேற்றம் ஆகலை. அந்த மைக்கை மூடி ஜெயலலிதா வந்து ஆவேசமாக எதிர்க்க நின்று கத்தும்போது மைக்கை மூடி வந்து இதுக்கு பதில் வந்து போய் இவர்கிட்ட கேளு அப்படின்னு சோபனம்கிட்ட கேளுன்னு சொன்ன மாதிரியும் அதனால ஆவேசப்பட்டு நான் சொன்னேன்னா தள்ளு முள்ளு சண்டை நடந்தது. மைக்குகள் பிடுங்கி வீசினாங்க. வந்து இதே செங்கோட்டையன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கையில் இருக்க கட்டாக இருந்த அந்த பட்ஜெட் உடைய தூக்கி கலைஞர் முகத்தில் வீசுறாரு. கண்ணாடி கீழே விழுது கலைஞர். அன்றைக்கி தான் கலைஞர் கண்ணாடி இல்லாத கலைஞர் நாங்கள் பார்க்கோம். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இது கேட்டால் அதுக்கப்புறம் தான் அடி சண்டை நடந்து அதுக்கப்புறம் புடவையை உருவுறது துரைமுருகன் இந்த ரகலையெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து 89 நடந்த விஷயங்கள். 89 90 வாக்கில் வரைக்கும் அப்படி வந்து ஒரு பெரிய ஒரு சட்டமன்றத்தில் கலவரமே ஆயிடுச்சு உள்ள. சரிங்களா? உங்களுக்கு தெரியுது மைண்டில் நீங்கள் என்னை பார்க்கும்போது தெரியுது நாளைக்கு அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்குறீங்க தானே. அது சொல்ல முடியாது, நாளைக்கு என்னமோ நடக்கலாம். ஆனால் கடந்த காலத்தில் வந்து அப்படிலாம் நடந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து ஜெயலலிதான்ற ஒரு பிம்பம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் 91 முதலமைச்சரானாங்க. அந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் வந்து ராஜியோட மரணம் நடக்குது. அதுக்கப்புறம் மெஜாரிட்டியாக வந்து அனுதாபாலையில் வந்து உட்கார்றாங்க ஜெயலலிதா. ஸோ அதனால் கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்து தான் இருக்குது. ஆனால் இந்த நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுபுலத்தனமான நடவடிக்கையாக இருக்குது. அவர் பேசுனது 2 நடவடிக்கையும் நம்ம பாரபட்சமாக பேசுகிறோம். ஏன்னா முதலமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணியமாக பேசல சார். அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க உதயநிதியை கைது செய்ய நாங்கள் வந்து நினைக்கல அப்படின்னு விசாரணைக்காக கூப்பிட்றாங்க. என்ன சார் நீங்கள் இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி நீங்கள் மீடியாவில் நீங்கள் தானே தம்பி நீங்கள் இந்த மாதிரி பேசும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஆவேசமாக நீங்கள் பேசுனீங்க, அது சம்மந்தமாக உங்களுக்கு விசாரணை பண்ண தம்பி கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே ஜாலியாக அப்படியே உடனே கிளம்பி இதை வந்துடுறேன் சார் சொல்லிட்டு போவீங்களா? உடனே ஒரு வக்கீலை போய் பார்ப்பீங்க, கைது பண்ணிடுவாங்களான்னு நினைப்பீங்க, எல்லாமே நடக்கும்ல. நீங்கள் சொல்லலாம் சார், நீங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. என்னென்னு கேட்டால் சும்மா ஒரு விசாரணை பண்ணிவிட்டு உங்களை அனுப்பிச்சிடுறோம் வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிடுவீங்க. ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியும் வந்து அப்படி கொஞ்சம் உட்காருங்க தம்பின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் ஒர்க் கடற்கரைன்னு நடக்க ஆரம்பித்தேன் மின்னல் வேகத்தில். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. நீங்கள் என்ன தான் அரசு தரப்பில் நீங்கள் சொன்னாலும் கூட அது நம்ப மாட்டாங்க. நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா அதை நீங்கள் ஒரு சம்மன் கொடுத்து வர சொல்லுங்கள். இப்போ நாளைக்கு காலையில் 8 மணிக்கு 10 மணிக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் அப்பியர் ஆகணும் விசாரணைக்காகன்னு சொல்லிட்டு ஒரு சம்மன் கொடுங்க. முறையாக தானே சார் செய்யணும். அதுவே வீக் தானே. நீங்கள் சம்மன் கொடுத்தீங்க வந்து இது ஒன்றும் கொலை குற்றம் கிடையாது, தப்பிச்சு ஓடுறதுக்கு இல்லை வந்து சாட்சியத்தை மறைச்சிடாதுக்கு பேசின வழக்கு. கடந்த காலத்தில் வந்து பொட்டா சட்டத்தில் கூட வந்து கைது பண்ணாங்க வைகோரில். சொல்லுவேன் சட்ட நடைமுறைகள் நீங்கள் பின்பற்றணும்னா ஃப்யூச்சரில் வந்து கேஸை நிற்காது. நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல ஒரு சம்மன் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மேடையில் நீங்கள் பேசிட்டீங்க சம்மந்தமாக வந்து வழக்கு பதிவு செய்யிருக்கு, நீங்கள் விசாரணைக்கு அப்பியர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது கூட பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு உடனே கொடுத்து வர வைக்க முடியாது. நாளைக்கு காலையில் 10 மணினா இன்றைக்கி வந்து கொடுத்துட்டு போங்க 10 மணிக்கு. நேற்றைய தினம் நீங்கள் பேசுகிறது சம்மந்தமாக நீங்கள் வந்து விசாரணைக்கு வந்து ஆஜராகணும் தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இங்கன்னா நீங்கள் எடுத்த நடவடிக்கையே எடுக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்னால் நடவடிக்கை எடுக்கலாம் சார். இது வந்து அன்லாஃபுல் தாண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருக்கு தகுந்த வார்த்தை. அதை வந்து யாரும் ஏற்றுக்க முடியாது. திமுக தரத்துலேருந்து வேற கோணத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன கோணத்தில்? இவங்க வேற அப்படி தான் சொல்லுவீங்க. நீங்கள் நாங்கள்லாம் பைத்தியம் பாருங்க. வேற கோணத்தில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன கோணம் தெரியுது சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன கோணம் தெரியும் சார்? கண்டிப்பாக அது இரட்டை அர்த்தம் உள்ள வார்த்தை தான். அர்த்தம் தான் சார். இது நல்லா தெரியுது இல்லை சார். இப்போ லைலாமணி கூட சொல்லுவான். என்ன சொல்லுவார் கேட்டிங்கன்னா சார் பாவம் அவனை சொல்லுவான்னு வர சொல்லிட்டேன். லைலாமணி சொல்லுவார் நான் வந்து சாமான் என்கின்ற வார்த்தை ஆபாசம் சொல்லலை அப்படின்னு சொல்லலாம் சமாளிக்கிறதுக்கு. நான் புரிஞ்சுக்கிறேன் சாமானா என்னன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் எம்எல்ஏ தப்பு சொல்லிங்களா? தப்புனா தப்பு தான் புரியுங்க சொல்லுது.
இங்கே எல்லாத்துக்கும் ரெட்ட அர்த்தம் இருக்குது சார். ஒரு டைமில் ரவுடி பசங்கள்லாம் வந்து பொருள் எடுத்து வையின்னுவானுங்க. பொருள்லாம் என்ன? பொருள்லாம் என்ன? கத்தி. பொருள்ன்றது சாதாரணமாக சொல்லக்கூடியது, எல்லாத்தையும் பொருள்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பொருள்ன்றது கத்தின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுடிகள் வட்டாரத்தில் பொருள் எடுத்து வை அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து வட்டாரத்தில் வந்து இதெல்லாம் வந்து பேசக்கூடியது வந்து அவர் பேசுனது வந்து இரட்டை அர்த்தம் தான். அது இவங்க புரிஞ்சுக்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் சமாளிக்கணும். அதனால தான் சொன்னேன், இது கேஸுன்னு கொண்டு போனால் இவங்க எஸ்கேப் ஆக முடியும். அது வந்து இவங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் அது வந்து இவங்க பரம்பரையிலேயே அது வந்து ஓர்ன ஒரு விஷயம். அது உள்ளபடியே அது உண்மை. இது கடந்த காலத்தில் வந்து கலைஞர் பேசாதா? ரயில் மறியல் போராட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணும்போது கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா காந்தி தலையில் வந்து பண்ணும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து ரத்தம் வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாதவிடாய் கணக்கில் சேர்த்தாங்க சார். தலைக்கும் மாதவிடாய்க்கும் எங்கே சார் சம்மந்தம் இருக்குது? இதெல்லாம் கடந்த கால வரலாறு நிறைய இருக்குது. அது கலைஞர் வரலாறு போடணும். நீங்களாம் வந்து 2வது கலைஞர் சொல்லிட்டீங்க, அதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். இளைய கலைஞர் வரும். ஆமாம் சார், இளைய கலைஞர் சொன்னதை அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. அடிப்படையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சார். இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டால் த்ரீஷான்னு சொல்லி உச்சரித்தது. இவங்க த்ரீஷான்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், கீழே வந்து த்ரீஷான்னு ஒரு சொன்ன உடனே அவர் அந்த வார்த்தையை அவர் போட்டார். இப்போ சிக்கலை தான் அதனால தான் ஒரு நடிகை பேர் சொல்லும் போது நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் அங்கே சொல்கிறீங்க. அங்கேயும் வந்து இங்கே ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்து பேச முடியாது சொல்கிறேன் நான். அது தப்பு. அதான் அதே சமயத்தில் இவங்களும் அது வாய்ப்பு கொடுத்தாங்க. தாவேகா தரப்பில் எதுக்கு ஒரு நடிகையை மையப்படுத்தி எதுக்கு வந்து திருப்பி அந்த ட்ரோல் ஆகுது? நீங்களே சொல்லுங்கள். ஓகே சார், இது யார் ஆரம்பித்தது, எந்த புள்ளியிலேருந்து இது ஆரம்பித்ததுன்ற ஒரு கேள்வி இருக்குது. பர்சனல் அட்டாக்கை யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, இது முதல்வர் ஆரம்பித்தாரா? இல்லை, திமுக தரப்பில் வந்து பர்சனல் அட்டாக்குன்றது வந்து திமுக, நான் சொல்கிறது இந்த ஆட்சிக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, நான் முதல்ல சொல்கிறேன். அதாவது பர்சனல் அட்டாக்ன்றது திமுக கை வந்த கலை சார். எப்போவுமே வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுனா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது கடந்த காலத்தில் ஜெயலலிதா வந்து பண்ணாங்க. முழுக்க சோபன் பாபு வச்சியே வந்து இவங்க வந்து அரசியல் பண்ணாங்க ஒரு கட்டத்தில். இப்போ நீங்கள் சீமான் கூட எடுத்துங்களேன். இப்போ சீமான் அடுத்த தலைவர்னா சீமான் தான். 3 தலைவர்கள் தான் தனி மனித தாக்குதலுக்கு உள்ளான தலைவர்கள். ஒன்று ஜெயலலிதா, 2வது வந்து சீமான். ஒரு நடிகை மையப்படுத்தி வந்து ஃபுல்லாக வந்து அவங்க நேர்காணல் பண்ணவங்களாம் யாரும் பாருங்கள், எல்லாம் இந்த திராவிட இயக்க ஊடகங்கள் தான் நேர்காணல் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாகவே அந்த பெண்ணை வர சொல்லி பேச சொல்லி சீமானுக்கு எதிராக வந்து பதிவு பண்ண சொல்லி இது ஒரு வகையான வந்து பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடியது வந்து. இப்போ 3வதாக விஜய் வந்து சிக்கியிருக்கிறது. விஜய் இதுக்கு காரணம் கேட்டால் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களே ஒரு காரணம் ஆகிட்டாங்க. ஒரு நடிகை கூட வந்து போய் சுற்றுறது போகிறது வருதுன்னு வரும்போது தனி விமானத்தில் பயணம் போகிறது, கல்யாணத்துக்கு போகிறது, அதுவும் தனியாக போனதான் பிரச்சனை. அதுவும் பொண்டாட்டியே இல்லாத போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி பயணப்படும் போது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எளிதாக வந்து திமுக வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நாமளே தேடி கொடுக்குறோன்ற மாதிரி ஆகிடுது. புரியுதுங்களா? அதனால் இந்த பர்சனல் அட்டாக்ன்றது வந்து திமுக வந்து புதுசு ஒன்றும் கிடையாது. அது கிட்டத்தட்ட அது 50 ஆண்டு காலம் வந்து அது தொடங்கும் போதே அப்படி தான் தொடங்குச்சு. பெரியாரை வந்து குறை சொல்லி குற்றம் சொல்லி தானே வந்து புறப்பட்டாங்க. என்ன குற்றம் சொன்னாங்க? பெரியார் என்ன குற்றம் சொன்னாங்க? பெரியார்னா செக்ஸுக்காக வந்து கல்யாணம் பண்ணினார். அவரால் வந்து முடியவும் முடியாது. அப்போ முழுக்க அவர் தனிப்பட்ட காரணம்னு கேட்டால் சொத்துக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக அவர் வந்து தம்பி குடும்பத்துக்கு சொத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் வந்து மணியம்மையை வந்து அடாப்ட் பண்ணுறாரு. ஆனால் அன்றைக்கி என்ன பேசப்பட்டது? இந்த வயதில் வந்து அந்த அடாப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வமாக இருக்கணுன்றதுக்காக வந்து கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு ஆக்கிக்கிட்டால் ஃபுல் ரைட்ஸ் ஆகிடுது. ஸோ அடாப்ஷன் வந்தால் கூட பார்த்திங்கன்னா அது சிக்கலாயிரும். டைரெக்டாக மனைவின்னு வந்தால் பார்த்தா ஃபுல் ரைட்ஸ் அவங்க ஆகிடும்னா அந்த சொத்துக்கள் வந்து அந்த கரை சேர்க்கறதுக்காக வந்து ஒரு உறவை ஏற்படுத்துறது தான் அந்த மேரேஜ்ன்றது. ஆனால் பர்சனல் அட்டாக் எங்கேருந்து ஆரம்பிக்குது? பெரியார்கிட்டேருந்து தொடங்குது. பெரியார் அட்டாக் பண்ணுறாங்க. அண்ணாவும் கலைஞர் மற்ற இந்த சகாக்கள் எல்லாம் வந்து இருக்காங்களே திராவிட இயக்க தலைவர்கள், அவங்க ஃபஸ்ட் பர்சனல் அட்டாக் முதல்ல யார் மேலே போடுறாங்கன்னு கேட்டால் பெரியார் மேலே போடுறாங்க. இந்த வயசில் உனக்கு என்ன கல்யாணம் காட்சி கர்மம் இருக்கு இதெல்லாம் சொல்லி தான் முதல்ல அட்டாக் அங்கேருந்து தான் தொடங்குது. இந்த வயசில் வந்து அவர் வந்து இந்த திருமணம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து. ஸோ அதனால் அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கி வந்து விஜய் வரைக்கும் வந்து நிற்குது. சார், சட்டமன்றத்தில் அப்பாவை காணோன்னு ஆரம்பித்தப்போ தான் முதல் முறையாக உதயநிதி அவர்கள் செங்கல்பட்டில் ஒரு மனைவி கணவனை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஆரம்பித்தார். இப்போ ஆரம்பித்தது முதல்வர் தான். கிடையாது சார். இங்கே நீங்கள் நல்லா பண்ணிடும். இந்த இடத்துல ரொம்ப கூர்மையான ஒரு நேர்மையான பார்வை, ஒரு கூர்மையான ஒரு நேர்மையான பார்வையை பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்க அப்பா எங்கே காணோம் அப்படின்னு சொன்னார்ல, அப்பா எங்கே காணுங்கிறது அது ஒரு நையாண்டியாக கேலியாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதை தவிர்த்து இருக்கணும். காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் இல்லாத நபரை பற்றி பேசக்கூடாது. இங்கே எதிர்க்கட்சி தலைவர்
அவர் எழுப்பின கேள்விகள், அதுக்கு நீங்கள் பதில் இது மட்டும்தான் போயிருக்கணும். ஆனால் இவங்க வந்து வெளிநடப்பு செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்பா எங்கே காணும்னு சொல்லி போயிருக்காரு. அது அநாகரிகம்னு சொல்லுவேன். இன்றைக்கும் சொல்கிறேன், அன்றைக்கும் சொல்கிறேன். ஏன்னா அப்பாவை தான் காணும்னு சொல்லிட்டு அப்பா தான் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல. நீங்கள் போகலன்னா பரவாயில்ல, முதலமைச்சராக பதவியேற்ற உடனே நீங்கள் போன இடம் வந்து கேட்டால் மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு போனீங்க. அப்போது அது ஒரு அநாகரிகம், இம்மெச்சூர்டு. அது அப்பா எங்கே காணும். அதுதான் இப்போ இந்த டிகே வந்து சிவகுமார்லாம் ஏன் இம்மெச்சூர்னு சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து அது இம்மெச்சூர்டு நடவடிக்கை, விஜயோட பக்குவமற்ற பேச்சு. சரி, ரைட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அப்பா எங்கே காரணம் சொல்லி, இது வந்து சட்டமன்றத்தில் வந்து முன்னாள் முதலமைச்சரை இந்நாள் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேலி பண்ண கிண்டல் பண்ணார். இதுக்கு வந்து பதில் உதயநிதி அங்கேயே கொடுத்துருக்கணும், அல்லது அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்கணும். அடுத்த சட்டமன்றத்துக்கு உள்ளே நுழையும் போது நீங்கள் அங்கேயே இருந்திருக்கணும். அப்போ பதிலும் கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே இல்லை, வந்துட்டீங்க. அப்போ அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் காத்திருக்கணும். மீண்டும் சட்டமன்றத்துக்கு போகும்போது அப்போ நீங்கள் அது பதில் கொடுக்கலாம். ஆனால் உதயநிதி என்ன பண்ணார்னா கை வந்த கலை எது, பர்சனல் அட்டாக். என்னென்னு கேட்டிங்கன்னா, மனைவி வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு விவாகரத்து வழக்கு போட்டாலே வந்து மனைவி வந்து கணவனை தேடுறாங்கன்னு சொன்னால், உங்கள் குடும்பத்தில் விவாகரத்து நடக்கலையா? எல்லா குடும்பத்தையும் விவாகரத்து நடந்திருக்கு சார். ஒன்றுக்கும் மேற்பட்ட விவாகரத்துலாம் நடந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பர்சனல் அட்டாக் வந்து முதலமைச்சர் பண்ணது வந்து பர்சனல் அட்டாக் இல்லை, ஆக்ஷன் காட்டினதெல்லாம் கூட ஒத்துக்கலாம். நான் திருப்பி நான் சொல்ல பாருங்க, இது எல்லாமே சட்டமன்றத்துக்குள்ளே நடந்தது. சட்டமன்றத்துக்கு உள்ளே முடிச்சிருக்கணுன்ற நான் இந்த ஆக்ஷன் காட்டுறது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சபாநாயகருடைய அனுமதி தான். அங்கே அனுமதி கொடுக்கலாமா? சபாநாயகர் இப்படி ஆக்ஷன் காட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கலாமா? அங்கே சபாநாயகர் சொத்த சபாநாயகர், அதுதான் நம்ம சொல்ல முடியும். சபாநாயகர் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு சார், கேட்டு தான் சார் இப்போ முதலமைச்சர் கேட்குறாரு பண்ணலாமான்னு சொல்லிட்டு, ஒரு ஆக்ஷன் பண்ணலாமான்னு. அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. அனுமதி கொடுத்துருக்கக்கூடாது. அப்போது இது எல்லாமே சட்டமன்றத்துக்குள்ளே நடக்கிறது தம்பி. சட்டமன்றத்துக்குள்ளேயே முடிச்சிடணும். சட்டமன்றத்தில் அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை. அப்போ அடுத்த வாய்ப்பு காத்திருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்கன்னா, சம்பந்தமே இல்லாத அவங்க மனைவி கிட்ட போகிறீங்க. தப்பு இல்லை. அவங்க இத்தனைக்கும் அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணட்டும், டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கட்டும்னு கேட்டான். குடும்பத்தில் இருக்கிறவங்கள யாரும் நீங்கள் இழுக்கக்கூடாதுல்ல. நாளைக்கு உங்களை செய்யலாமா? நாளைக்கு உங்களை வந்து இழுத்து பேசினா எப்படி இருக்கும்? உங்கள் குடும்பத்தில் இருக்க இழுத்து பேசினா எப்படி இருக்கும்? யாரையுமே வந்து அந்த சார் பொதுவெளியில் இருக்கிற கருத்துக்கள், சங்கீதா வெளியிட்ட அறிக்கையில் இருக்கிற பொதுவெளியில் இருக்கிற கருத்துக்கள் எடுத்து பேசுறாங்க. பொதுவெளின்றது நல்லா புரிஞ்சிக்கணும். நீங்கள் பொதுவெளியில் இருந்தால் கூட அவங்க தனிப்பட்ட விஷயம் சார். அது பொதுவெளிக்கு வருது. பொதுவெளியில் வந்து அவங்க பிட் நோட்டீஸ் போட்டு கொடுக்கல. அது பொதுவெளிக்கு அவங்களுடைய மனு, நீதிமன்றத்தில் இருக்க மனு பொதுவெளிக்கு வந்துடுது. அவங்க கொடுக்கல, அவங்க ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுக்கல. நான் அவரை டைவர்ஸ் பண்ணுறேன், நான் வந்து அவர் நடிகையோட லிவிங்கில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க மனு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மனு வெளியில் வந்து வெளியேறிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெஸ் மீட்லேயே அவங்க சொல்லியிருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து பேச முடியாது. மனைவி தேடிட்டு இருக்காங்க, அவங்க தேடுறேன்னு சொல்லவே இல்லையே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து விவாகரத்துக்கு மனு தாக்கல் பண்ணுறாங்க. நான் வந்து என் கணவரை தேடிட்டு இருக்க சொன்னால, கணவர் தேட வேண்டிய அவசியமே இல்லையே. கரெக்டாக வந்து சம்மன் வந்து கோர்ட்லேருந்து போகுது, அவங்க கொடுக்குற நோட்டீஸ் போகுது இல்லை. அப்போ இந்த இடத்துல உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்ஷன் பண்ணி மனைவி வந்து தேடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து இது பர்சனல் அட்டாக். அப்போது அஃபிஷியல் அட்டாக்னா முன்னாள் முதலமைச்சர் வந்து தேர்தலில் போட்டியிட்டவர், பொது வாழ்க்கையில் இருக்கிறவர், அவரை வந்து பேசுகிறாங்க. ஆனால் இவங்க பொது வாழ்க்கையிலும் இல்லை, எந்த தேர்தலும் போட்டியிடலை, பிரச்சாரத்துக்கு வரல, ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனை, அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க விவாகரத்துக்கு அவங்களை கொண்டு வந்து இதில் லிங்க் பண்ணி பேசுறது தப்பு. ஓகே, அந்த நேரத்திலேயே உதயநிதி பேசுனது இரட்டை அர்த்தம்னா, இல்லை அந்த நேரத்தில் அது அவதூறுன்னா அப்போவே கைது பண்ணாமல் இப்போ கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதுக்கு கைது பண்ணாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. கைது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபுல்லாக இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம பார்க்காம நம்ம பிளைண்டாகவும் பேச முடியாது. ஏன்னா 9 செக்ஷன் சொல்கிறாங்க. 9 செக்ஷன் எப்படி மேட் அவுட் ஆகுதுன்றது நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்த பேச முடியாது. கைது நடவடிக்கை எதுக்காக சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பரவலாக வந்து நேற்றைய தினம் அவர் வந்து பேசக்கூடிய ஒரு இடத்துல வந்து தஞ்சாவூரில் தண்ணி அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. அது வந்து ஆபாசமான அருவருப்பு தகுந்த வார்த்தை தான். ஆனால் 9 செக்ஷன் அதுக்கு போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 9 செக்ஷன் போடுறாங்க. ஒருவேளை வந்து ப்ரீவியஸ் ஏதாவது சேர்த்துட்டாங்களா, கலவரத்தை தூண்டும் வகையில் பேசி அதுதான் கலவரம் செக்ஷன் நிறைய போடலாம் சார். ஆனால் வந்து அந்த செக்ஷன்லாம் வந்து அவ்வளோ மேட் அவுட் ஆகுமான்றது கேள்வி. செக்ஷன் நீங்கள் போடலாம், ஆனால் அந்த செக்ஷன் முதல்ல பேஸ்லெஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த சென்டென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பிக்க முடியும். நான் சொல்லலை, நீங்கள் உங்கள் பார்வை தான் அப்படி இருக்குது. நான் வெறும் தண்ணி தான் சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து பேச முடியல. நாளைக்கு சார் இதெல்லாம் ஒரு கேஸுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீதிமன்றமே விசாரிக்க முடியாது சார். அசிங்கமாயிடும் சார். நீதிமன்றமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து
விசாரணை பண்ணும்போது என்ன சொல்லணும், இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் கொடுப்பீங்க நீங்கள்? ம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா, இதை வந்து இப்படி டீல் பண்ணிடக்கூடாது, உள்ளபடியே நீங்கள் வந்து கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் பேசினீங்களே சொல்லிட்டு ஒரு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்து, அந்த நோட்டீஸுக்கு பதில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது கொஞ்சம் சிக்குமான்னு சொல்லி பார்க்கணும். அந்த நோட்டீஸில் இவர் என்ன வந்து ஒத்துக்கிறாரா, இல்லை தப்பாக பேச சொல்கிறாரா, ஆமான்னு சொல்கிறாரா, இல்லைன்னு சொல்கிறாரா, அதெல்லாம் பார்த்துட்டு செஞ்சிடணும். ஆனால் எடுத்தோம் வந்து அவசரமாக நீங்கள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகிடுதுல்ல. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காண சந்திப்போம். நன்றி. நன்றி சார்.